ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போல்லாம் லேட்டாக குழந்தை பெற்றுக்கலாம்னு நினைக்கிறது சாதாரணமாக போச்சு. ஏன்னா வேலை பார்க்கணும், இல்லாட்டி தொழில் ரீதியாக சாதிக்க நினைக்கிற பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி ஒரு விவாதிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஏன்னா இப்போது 30 வயசுக்கு மேலே கர்ப்பமாவதை பற்றி பல பேர் கவலைப்படுறாங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ உள்ள காலத்தில் விடவும் இப்போ உள்ள பெண்கள் லேட்டாக தான் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்லாம் பெண்களுக்கிடையே திருமணம் வயசே 18 to 22 தான் இருந்துச்சு. இப்போல்லாம் 27க்கு மேலே தான் மேரேஜே பண்ணிக்கிறாங்க. 30 வயசுக்கு மேலே குழந்தை பெற்றுக்கிறது பெண்களுக்கிடையே எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஒரு பெண்ணை 30 வயசுக்கு மேலே கர்ப்பமாகும்போது மருத்துவ ரீதியாக சிக்கல்களை கண்டிப்பாக தவிர்க்கணும். அவங்க சரியான உணவை ஃபாலோ பண்ணுறது நல்லது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஸ்மோக் பண்ணுறதும் இல்லாட்டி ட்ரிங்க்ஸ் பண்ணுறதும் போன்ற விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்கணும். நிச்சயமாக லேட்டாக குழந்தை பெற்றுக்கிறது போது சில அபாயங்களை சந்திக்க தான் வேணும். இது என்னென்னு விரிவாக பார்க்கலாம். கருச்சிதைவு, அதாவது மிஸ்கரேஜ் நடக்கலாம். கொஞ்சம் வயசான ப்ரெக்னென்சி பெண்களுக்கு கருச்சிதைவு, அதாவது முன்கூட்டியே கர்ப்பம் களைவது ஏற்படும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எல்லா பெண்களுக்குமே கர்ப்பமாகி 3 மாதத்தில், அதாவது ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டர் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. கூடுதல் குரோமோசோமோட குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது லேட்டாக குழந்தை பெற்றுக்கிறதுனால பிறவி குறைபாடுகள் வரலாம். பெண்களுக்கு வயதாகும்போது குரோமோசோம் பிரச்சனைகள் அதிகமாயிட்டு தான் இருக்கும். இதனால் கூடுதல் குரோமோசோமோட குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது. இன்னும் வயசுக்கு மேலே கர்ப்பம் ஆகும்போது மல்டிபிள் ப்ரெக்னென்சி, அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட கருத்தங்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு கருப்பை வயதாகும்போது அது ஒவ்வொரு மாதமும் ஒன்றுக்கும் மேற்பட்ட முட்டைகள் வெளியாக்குது. இதனால் சில சமயங்களில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கரு உருவானதுனால குறைப்பிரசவம் அல்லது குறைப்பிறப்பு ஏற்பட சான்ஸ் கண்டிப்பாக இருக்குது. இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ஹை பிளட் ப்ரெஷர், அதாவது உயர் ரத்த அழுத்தம் எல்லாருக்கும் சந்திக்கிற ஒரு பொதுவான விஷயந்தான். நீங்கள் 25 வயசு டு 30 வயசுக்கு கர்ப்பம் ஆனாலும் இல்லை அதுக்கு மேலே ஆனாலும் எல்லா வயசுக்கும் வர ஒரு பிரச்சனை தான். ஆக நீங்கள் லேட்டாக கர்ப்பம் ஆகும்போது உப்பு உள்ள உணவை எடுக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் ப்ரெக்னெண்ட் ஆனதில் இருந்து உப்பு உள்ள உணவை கண்டிப்பாக கம்மி பண்ணி தான் ஆகணும். இன்னும் நம்ம சந்திக்கக்கூடிய இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, கர்ப்பகால நீரிழிவு நோய், அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினேஷன் போய்கிட்டே இருக்கிறது. வயதான பெண்களுக்கு இது ரொம்ப பொதுவாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். பட் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆவதற்கு முன்னாடியே டாக்டர்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப அவசியமாக இருக்கும். 30 வயசுக்கு மேலே பெண்களுக்கு கருவுறும் திறன் ரொம்ப குறைஞ்சிருது. ஆக நீங்கள் கர்ப்பமாக நீண்ட காலம் எடுக்கலாம். கர்ப்ப காலத்தில் இருக்கும் பெண்கள், அதாவது 30 வயசுக்கு அல்லது அதுக்கும் மேற்பட்ட வயதுடையவர்களுக்கு ப்ரெக்னென்சி அப்போது சர்க்கரை நோய் இல்லாட்டி ஹை பிளட் ப்ரெஷர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்னும் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அப்புறம் சிசரியன், அதாவது அறுவை சிகிச்சை மூலமே குழந்தைகள் பெரும்பாலும் பிறக்க வாய்ப்பு இருக்குது. 30 வயசுக்கு மேலே ஃபஸ்ட்டு குழந்தையை பெற்றுக்க நீண்ட நேரம் பிரசவ வலி இல்லைன்னா பிரசவ சிக்கல்களும் ஏற்படலாம். ஸோ இப்போல்லாம் 30 வயசுக்கு மேலே கர்ப்பமாகும் வாய்ப்புகள் குறைஞ்சிட்டு தான் இருக்குது. ஏன்னா பெண்கள் வயதாகும்போது கருப்பையில் உள்ள முட்டைகள் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டு இருக்கனால கருவுறும் சக்தியை அவங்களுக்கு பாதிக்குது. இதுக்கு என்ன ரீசன்னா, உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறுவதனால லேட்டாக குழந்தைகள் பெறுவதுக்கு அதிகமாயிட்டு தான் இருக்குது. பெண்கள் குழந்தை பெற்றுக்கிறதுக்கும் வளர்க்குறதுக்கும் முன்னாடி தங்களுடைய வேலையை தான் செய்ய தான் விரும்புகிறாங்க. அதாவது 30 வயசுக்கு மேலே நீங்கள் குழந்தை பெற நினச்சா கர்ப்ப காலத்தில் ஆரோக்கியமாக குழந்தை பிறக்காதெல்லாம் இல்லை. உங்களுடைய உடல் நலத்தையும் உணவு கட்டுப்பாட்டினையும் நல்லா ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக பிள்ளை பிறக்க கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. ஸோ தாய்மை என்பது ஒரு வரம் தான். நீங்கள் அதனால் குழந்தை பிறக்க தள்ளி போடாதீங்க. எல்லாருக்கும் குழந்தை வரம் கிடைக்க இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.